வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இண்டிகா ஈஸி ஷாம்பு ஹேர் கலரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இண்டிகா ஈஸியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோருமே அலர்ஜி டெஸ்ட்டு, அதாவது நம்ம தோலுக்கு ஒத்துக்குதா, அதை நமக்கு ஒத்துக்குதா அப்படிங்கிற டெஸ்ட்டை பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் ஷாம்பை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அலர்ஜி ஏதாவது சைடு எஃபெக்ட் கொடுக்குதா அப்படிங்கிறதுக்காக ஷாம்பிள் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பாக்கெட்டை பிரித்த உடனே இதில் கைக்ளோஸ் 2 கொடுத்துருப்பாங்க. கூடவே இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேப்பரும் இருக்குது. இதுதான் அந்த ஹேர் டையோட பாக்கெட்டு. இதில் 2 பேஸ்ட் இருக்கும், அதாவது 2 ஷாம்பு இருக்கும். அது ரெண்டையும் நம்ம ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா நன்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அலர்ஜி டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு இதில் வச்சுக்கணும், ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இப்போ அலர்ஜி டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சாம்பிள் டெஸ்ட்டை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹேர் டை ஒரு டப்பாவில் நல்லா 2 பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சோதனை சாம்பிள் எப்படி செய்யணும்னாக்க, சும்மா ஒரு சுற்றளவு நம்ம காது இருக்குல்ல, காதுக்கு பின்புறம் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம முழங்கையில் ஏதோ ஒரு பாகத்தில் லைட்டாக தொட்டு வைக்கணும். இதை தொட்டு வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours நீங்கள் வெயிட் பண்ணி ஏதாவது எரிச்சல் இருக்கா, அப்படி அந்த வச்ச இடத்துல ஏதாவது தடிப்பு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஏதாவது அரிப்பு, ஏதாவது வீக்கம், ஏதாவது எரிச்சல் மாரிலாம் இருந்துனாக்க நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கண் புருவத்துக்கெல்லாம் சில பேர் பார்ப்பாங்க, கண் புருவத்துக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களோட கண் பார்வை இழக்க நேரிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு எட்டாதவாறு வீட்டில் வைக்கணும். சின்ன குழந்தைகள் வீட்டில் இருந்தாக்க அவங்களுக்குலாம் எட்டாதவாறு தூரமாக அந்த ஹேர் டையை வைக்கணும். மேக்ஸிமம் இதை ஓப்பன் பண்ணி ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு 2 டைம் அல்லது 3 டைம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வாறு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. அது நமக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதனால் 1 டைம் தான் யூஸ் பண்ணணும். எல்லோருக்குமே இந்த அலர்ஜி டெஸ்ட் பண்ணி எல்லாமே எதுவும் இல்லைனா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏதாவது மாற்றங்கள் இருந்தாக்கா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணாதீங்க. மிக மிக இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த ஹேர் டை புருவத்தில் யூஸ் பண்ணவே கூடாது. மற்றது இது சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல, இது விஷம். அதனால் யாருக்கும் குழந்தைகளுக்கு எட்டாதவாறு இதை வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேஸ்ட்டை கலக்கும்போது 2 பேஸ்ட்டையும் ஒரே சேமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். ஒரு டப்பாவில் நல்லா கலக்கி வச்சுக்கிட்டு இந்த ஹேர் டையை அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது நம்ம தலையில் தடவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 minute வெயிட் பண்ணணும். 1 minute வெயிட் பண்ணிங்கனாக்கா நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய வெள்ளை முடியெல்லாம் பிளாக் கலரில் மாறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சோப்பு ஏதாவது போட்டு யூஸ் பண்ணி நம்ம குளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 2 கை குளுக்கோஸ் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ காட்டுறேன். இதுதான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யூசர் கைடு. இந்த பேப்பர் யூசர் கைடெலாம் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்லேயே போட்டிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துங்க. அடுத்தது இது கை குளோஸ் 2 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கை குளோஸ் 2 க்ளோஸ் இருக்குது. இது 2மே கையில் போட்டுக்கணும். நம்ம 2 க்ளோஸையும் கையில் போட்டுக்கணும். பாருங்களா, பார்த்தீங்களா, இது ஒரு க்ளோஸு, இது ஒரு க்ளோஸு, கீழே ஒன்று இருக்குது. அதனால் 2 க்ளோஸையும் நீங்கள் கையில் போட்டுக்கணும். கையில் போட்டுக்கிட்டு இதை ஹேர் டை யூஸ் பண்ணும்போது, அதாவது தோல் பக்கத்தெல்லாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி முடியில் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னாக்கா தோல்லாம் அப்ளை பண்ணுற மாரி வச்சிங்கனாக்கா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது ஒரு 3 days 4 daysக்கு அது அப்படியே இருக்கும். ஒரு அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாமே அந்த ஒயிட் முடியில் தான் இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது மீசை, தாடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். மார்பு பகுதியிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். எங்கெங்கே ஒயிட் முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு வீடுகளாக இருந்ததுனாக்கா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த இதை யூஸ் பண்ண அந்த டப்பாவே இது கண்டிப்பாக தூரமாக தூக்கி போடணும். ஏன்னா இது பிள்ளைங்களுக்கு, சிறுவர்கள் எடுத்து விளையாடாத அளவுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது இந்த டப்பாவை ரொம்ப தூரமாக தூக்கி போடணும். அது ரொம்ப மிக மிக கவனம். சில பேர் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டப்பாவை கீழே போட்டுருவாங்க. அது சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா கையை வச்சு அது மேலே அப்ளை பண்ணி சில சமயத்தில் வாயில் வச்சு கூட பார்த்துருவாங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணவங்க இந்த டப்பாவை தூரமாக தூக்கி போடணும். சிறுவர்களுக்கு எட்டாமல் பார்க்காமல் அதை தூக்கி போட்டணும். முடிந்தவரை இல்லைனா அப்படி இல்லைனாக்கா எரித்து விடுங்கள்.
இந்த கை க்ளோஸும் அதேமாரி தான். யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப த்ரோ பண்ணிடணும், எட்டை யூஸ் பண்ணிடணும் அல்லது எரிச்சிடுங்க. இது மெயினாக இருக்கணும். மற்றபடி அப்ளை பண்ணிவிட்டு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஏதோ ஷாம்பு அல்லது சோப்பு ஏதோ போட்டு வாஷ் பண்ணி நல்லா குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃப்டர் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வரைக்கும் அந்த பிளாக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முடியை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் மாரி மாறி வரும். அந்த மாதிரி மாறும்போது இதை இடைவிடாமல் நீங்கள் வந்து இந்த இண்டிகா ஈஸி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ் 4 டேஸ் கழித்து விட்டுட்டிங்கனாக்கா அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் முடி மாறும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் தொடர்ச்சியாக இதை யூஸ் பண்ணுங்கள். அதாவது யாருக்கு இந்த டை ஒத்து வருதோ அவங்க தான் யூஸ் பண்ணணும். ஒத்து வராதுங்க மேக்ஸிமம் இதை தவிர்த்துடுங்க, அடிக்க வேண்டாம். இந்த வீடியோ இப்பொழுது தான் பார்க்குறீங்க ஃபஸ்ட் டைம்னாக்க இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.